கோவில்பட்டி அருகே பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் சட்டவிரோதமாக பட்டாசு ஆலையை நடத்தி வந்ததாக மாரீஸ்வரி, குருநாதன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ரங்கசாமி. ரங்கசாமி, வணக்கம். எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? உயிரிழந்தவர்களின் விவரம் என்ன? தற்போது அரசு சார்பில் அவர்களுக்கு இழப்பீடு ஏதேனும் வழங்க இருக்கிறார்களா? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் புளியங்குளம் கிராமத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது திடீர்னு வெடி விபத்து ஏற்பட்டு கட்டிடம் முழுவதுமாக தரமட்டமானது. இந்த விபத்தில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த புளியங்குளத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் விருதுநகர் மாவட்டம் புல்வாக் கவுண்டான்பட்டியைச் சேர்ந்த மாலதி ஆகியோர் கட்டிட இடிபாடுகளுக்கு சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சூரிய பிரகாஷ் என்பவர் படுகாயம் அடைந்தார். அவர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பவ இடத்திலிருந்து தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் விரைந்து இடிபாடுகளை மீட்டியவர்கள் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து விசாரணை செய்த பொழுது இந்த சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது மனைவி மாரீஸ்வரி, கட்டிட உரிமையாளர் குருநாதன் 65 ஆகிய 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மாரீஸ்வரி மற்றும் குருநாதன் ஆகிய 2 பேரும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.